அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி நம்ம தைக்க போகிறது சிம்மிஸ் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சைடு பாருங்கள், ராங் சைடு நம்ம போட்டிருக்கோம்ல, 2 ராங் சைடும் இப்படி எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. 2 சைடுமே நம்ம வச்சோம்னா நம்ம சைடு ராங் சைடு வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். ஷோல்டர் 2யும் இதை வச்சுக்கோங்க. ராங் சைடு தெரியுதா? அதே மாதிரி பேக் சைடும் செய்யணும். இப்போ ஷோல்ட்ரு 2யும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்சு விட்டோம்ல, அந்த அளவு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கணும். 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிக்கோங்க. இந்த வைக்கிறேன் பாருங்கள். துணி கரெக்டாக வச்சு தைங்க. 2 சைடும் தைச்சிக்கோங்க. நான் பனியன் கிளாத் எடுத்திருக்கேன் தைக்க. நீங்கள் காட்டனில் கூட தைக்கலாம். இப்போ 2 சைடும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இருக்குல்ல, ரவுண்டாக இருக்குல்ல, அந்த தையல் போட்டிருக்கோம்ல, ராங் சைடு இப்போ நம்ம மடக்கிறோம். இந்த மாதிரி 2 மடக்கு மடக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக மைனஸ் பண்ணியிருப்போம். அந்த சைடு இப்போ மடக்கிறோம் பாருங்கள். 2 மடக்கு, ஒரு மடக்கு மடக்கி 2வது மடக்கு, இந்த மாதிரி மடக்கி ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. இது கழுத்து ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் ஆனால் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு பண்ணாமையும் இது கழுத்தை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கூட ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே ரவுண்டாக ஃபினிஷிங்காக வரும் இப்படி தைக்கிறப்ப நமக்கு. இப்போ பேக் சைடும் நம்ம கழுத்தில் தைச்சிருவோம், ஃப்ரண்ட் சைடும் தைச்சிருவோம். இப்போ ஃபுல்லாக மடக்கி தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கழுத்து தைச்சாச்சு எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம கை இருக்குல்ல, அந்த வளைவு, அதை அப்படியே அதே மாதிரி ராங் சைடு வச்சுக்கிட்டு 2 மடக்கு மடக்கி தைக்கணும். இப்போ நம்ம அதே மாதிரி ராங் சைடு வச்சு 2 மடக்கு மடக்கி இப்போ தைச்சிக்கணும். இதே மாதிரி 2 சைடும் தைச்சிக்கோங்க. இப்படி உங்களுக்கு 2 இதாக மடக்கி தைக்க முடியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மடக்கு மடக்கி தைச்சிக்கிட்டு அப்புறம் 2வது மடக்கு மடக்குனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகைனருக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் இப்படியே தைச்சிருவேன்னா இப்படி தைச்சிக்கோங்க 2ஆக மடக்கி. இப்போ இதே மாதிரி அந்த சைடும் தைச்சிக்கணும். இந்த தைச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி அந்த சைடு ராங் சைடு வச்சு தைங்க. மாற்றி தைச்சிடாதீங்க, அப்புறம் பிரிக்கணும் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ கீழே இருந்து பாருங்கள், அந்த ஓரம் இருக்குல்ல, அந்த சைடு நம்ம 3 இன்ச்சு எடுத்துக்கணும். காட்டுறேன் பாருங்கள். 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு 4 துணியிலுமே மார்க் பண்ணி அதை மடக்கி தைக்கணும். இந்த ஓப்பன் விடும். சரி, வேணும்னா வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரே அடியாக தைச்சிடலாம். இப்படி வைக்கிறப்ப நமக்கு துணி சுருங்காது, கொஞ்சம் கீழே நல்லாயிருக்கும். இதை இப்போ 4 சைடும் நம்ம தைச்சிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு 2 சைடு தைக்கிறேன். அதை அப்படியே 2ஆக மடக்கிட்டு இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்துடணும் நம்ம தைக்கிறது. அப்புறமா இப்போ அடியில் மடக்கி தைக்கணும். நம்ம தையலுக்கு விட்டோம்ல அளவு, அந்த அளவுக்கு நம்ம இப்போ மடக்கிக்கணும்.
மடக்கிற மாதிரி ஒரு இது வேணால் ரஃப்பாக வேணால் ஒன்று போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சிக்கோங்க ஃபுல்லாக. துணி எப்பயுமே இந்த மாதிரி மடக்கி தைக்கிறப்ப கொள்கிறப்ப இழுக்கக்கூடாது துணியை போட்டு. நீங்கள் இழுத்தீங்கன்னா கிராஸாக போயிடும், துணி கரெக்டாக வராது. இப்போ தைச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சைடும் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து 2 சைடுமே நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ராங் சைடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் எடுத்து விட்ருக்கோங்க. எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ தையல் விட்டோம்ல, அந்த அளவுக்கிட்ட 1 இன்ச் விட்டோமா நம்ம சைடில், எவ்வளோ விழுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிக்க வேண்டியதான். அந்த இது வரையும் அந்த கீழே மடித்து தைச்சோம்ல, அதுக்கிட்ட அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடணும் நம்ம தைக்கிறப்ப. அது மாதிரி பேக் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாது. இப்போ வந்து சைடில் தைச்சாச்சா, அதே மாதிரி அந்த சைடும் நம்ம தைச்சிக்கணும். இப்போ முடிச்சாச்சு பாருங்கள், அவ்வளோதான். இந்த பாருங்கள், அந்த வளைவு நம்ம கட் பண்ணோம்ல, வளைவாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஷோல்ட்ரு 1 இன்ச்சுக்கிட்ட வந்துடும். நம்ம கரெக்டாக தைச்சிருந்தோம்னா ஷோல்ட்ரு 1 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக வந்துடும். அது மாதிரி இந்த வளைச்சி கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.